பனை ஏறுவது அவ்வளவு பெரிய குற்றமா? குற்றமா? சுட்டுக் கொள்கிறான். நான் வந்து ஏறி கல்ல இறக்குறேன். சுடுறா பாப்பா, சுடுறா. குறிச்சு வச்சு தூக்குவேன்டா, குறிச்சு வச்சு தூக்குவேன். நான் வென்று வருவேன். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒவ்வொருத்தனையும் குறிச்சு வச்சிருக்கிறேன், வந்த உடனே தூக்குவேன். ஏண்டா தேச குற்றமா அது? மரம் ஏறி கல் இறக்கணும் சுடுவியோ? பனை தொழிலாளியை 2 காலையும் சுட்டு வச்சிருக்கிற. அவர் தொழில் எப்படி பண்ணுவாரு? ஏண்டா கஞ்சாய வித்தவனை சுட்டுருக்கிறியா? கற்பழிச்சவனை சுட்டையா? தெருவுக்கு தெரு கள்ளச்சாராயம் காய்ச்சி வைக்கிறான், அவனெல்லாம் விட்டுட்டு ஒரு பண விவசாயியை சுட்டுருக்கிற. நான் வரேன்டா, நான் மரம் ஏறி கல் இறக்குறேன், சொல்றா பார்ப்போம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் சவால் விட்டாரு. இந்த திமுக திருட்டு பசங்களுக்கு சவால் விட்டு வந்திருக்கிறார் அண்ணன். ஆமாம்ல, நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும்ல. கஞ்சா அரிசி பருப்பு கிடைக்கிற மாதிரி தெருவுக்கு தெரு கிடைக்குது. சாராயம் சந்துக்கு சந்து, சந்துக்கு சந்து, சந்து கடை. 24 hours இந்த திராவிட மாடலோட சாராயம் கிடைக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு தூக்குச்சட்டி தூக்கிட்டு கலப்பையை தூக்கி தோல்ல வச்சுட்டு வேலைக்கு போனது ஒரு காலம். இன்னைக்கு கோழி கூப்பிடுறதே அந்த சந்துக்கடை மேலே தான் கூப்பிடுது. எல்லாரும் ஓடி போய் அங்கேயே உழுவுறானுங்க, குடிச்சுட்டு மட்டையாயிறானுங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறானுங்க. மீறி வேலைக்கு போனாலும் அங்கே தர சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த டாஸ்மாக் கடையில் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் தப்பு கிடையாது. இங்கெல்லாம் ஒரு துப்பாக்கி பாயுதா? பள்ளி மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணி கண்டந்துண்டமாக வெட்டி வீசுறான், அங்கே ஒரு துப்பாக்கி வேலை செய்தா அப்படின்னு நான் கேட்கல, எங்கள் அண்ணன் சீமான் கேட்குறாரு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே அரசியல்வாதியில் ஆண்மகன் அப்படின்னா எங்கள் அண்ணன் சீமான் தானே. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அடிமைங்க. எப்படியாப்பட்ட அடிமை? பரம்பரை அடிமை. அதாவது இந்த திமுக அதிமுக ஒன்றிய இடத்துல அடிமையாக இருக்கும். இந்த அடிமைங்களுக்கு இங்கே இருக்கிற 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு ஒத்த சீட்டு இருப்பாங்க பற்றி இவனுங்கெல்லாம் அடிமைங்க. இப்போ ஆக மொத்தம் ஒட்டுமொத்த அடிமைங்களும் அவங்களுக்கு சாதகமாக தான் சட்டத்தை திருத்திக்குவாங்க. சாராயம் போய் நீ வாங்கி விடிய குடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பனை மரத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு 2 சொம்பு தெளு வாங்கி குடிச்சின்னா தப்பு, மிரட்டுவாங்க. அங்கே பணங்கள் குடிக்க போனவன எல்லாத்தையுமே துரத்தி பிடிச்சி கேஸ் போட்டுருக்குறாங்க. இது நம்ம ஊரில் நடந்தது தானே. ஆக மொத்தத்தில் இந்த திராவிட அரசு என்ன பண்ணும்? தனக்கு தன் குடும்ப சொகுசாக வாழ்றதுக்காக இந்த சட்டத்தை மாற்றி எழுதிக்கும். இதை நாம் உடைக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் சொன்ன மாரி, இங்கே ஜாதிக்காரனுக்கு தாண்டா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச, இப்போ பண தொழிலாளி ஒருத்தனை சுட்டுட்டான்ல, நீ ஜெயிக்க வச்ச அந்த எம்எல்ஏ போய் கேட்டானா? கேட்கணும்ல. அப்போ ஜாதி பார்த்து போடாதரா, சாதிக்கு நிற்கிற எனக்கு போடு, விவசாய சின்னத்துக்கு போடுன்னு உறக்க மண்டியில் ஏற மாதிரி சொல்லிட்டு வந்துருக்காரு. கரெக்டு தானே? ஜாதிக்காரன் தான் பிடுங்குவான்னு நினச்சி போட்டேன். இன்னைக்கு அவன் திமுகவுக்கு வாழாட்டிட்டு அங்கே இருக்கிறான். அதிமுக திமுக இவங்க எல்லாருமே 1ஆம் நம்பர் திருட்டு பசங்க. இவங்களை எதிர்த்து தானே இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகள் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இயக்கம் எல்லாம் தொடங்கப்பட்டது. கடைசியில் பணத்துக்காகவும் சீட்டுக்கு நீ போய் அங்கே விழுந்துட்ட, அவங்ககிட்ட அடிமையாக மாறிட்ட. உன்னை நம்பி பின்னால் வந்தால் உன் சமூகத்தை அங்கே அடமானம் வச்சுட்ட. அப்போ நீ மக்களுக்கு எப்படி சேவை செய்வ? அதனால தான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் தூக்கி ஓரம் போடு, தமிழனா ஒன்றை வந்து நில்லு, உனக்கு ஒன்றுனா கேட்க யாரும் இல்லை அப்படின்ற திமிரில் தானே இந்த திருட்டு திராவிடர்கள் ஆடுறாங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், சீமான் இருக்கேன், நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டை போடு, மற்றதெல்லாம் நான் மாற்றிடுறேன், வெளுக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனையும் அப்படின்றாரு. கரெக்டு தான். அந்த ஒவ்வொரு தேர்தலையும் இதை படித்து என் மக்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுக்குறான்னு நம்பி ஏமாந்து அதுக்காக வாக்கு செலுத்துறீங்க. அப்புறம் 5 வருஷம் வாழ்க்கையை இழந்து நிற்கிறீங்க. பள்ளிக்கு போனால் நம்ம பிள்ளை திரும்பி வருமோ வராதோ, பள்ளிக்கு போனால் என்னோட பையன் ஒழுக்கமாக போகணும், இல்லை கெட்ட சிவகாசம் வச்சுக்கணும், கெட்ட பழக்கத்தை பழகிடுவானோ, இல்லை உயிரோட திரும்பி வருவானோ. நாம் வேலைக்கு போகிறோம், உழைச்சா உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்றாங்க. இதுக்கு இடையில நம்மளை மருத்துவம் பார்த்துக்கணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், தண்ணி காசு கொடுத்து வாங்கணும். எவ்வளோ பிரச்சனை. மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி, மருத்துவம், குடிநீர் இதை இலவசமாக கொடுத்துரு. மற்றதான என் மக்கள் உழைச்சி வாங்கிக்குவான், தன்மானத்தோடு வாழ்வான். என் மக்களுக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் இது 3 தான் இலவசமாக கொடுப்பேன். நான் ஓசி பஸ்ஸு கொடுக்க மாட்டேன், நான் ஏசி பஸ்ஸு கொடுப்பேன். அதில் காசு கொடுத்து நீ சொகுசாக போ. உனக்கு அடிப்படையே அவ்வளோதான், 3 தான் நான் இலவசமாக, மீது எல்லாமே தரமாக கொடுப்பேன். நீ காசை கொடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள்
இந்த பரப்புரையில் சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் சொல்றது எளிய பிள்ளைங்களுக்கு, எளிய மக்களுக்கு எளிமையாக அழகாக வந்து இந்த மண்டைக்குள்ளே ஏறுது. பட் எங்கே அது வந்து லைட்டாக சேக் ஆகுது அப்படின்னா, இந்த திராவிட மாடல் விற்கிறானுங்க பார்த்தியா, இந்த டாஸ்மார்க்ல திராவிட மூத்திரம் அதை வாங்கி குடிச்சிட்டு அதே பகுதியில் போய் ஓட்டு போட்டு தொலைறானுங்க. இந்த சூரியனுக்கு ரெட்டலைக்கும். அப்புறம் இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறானுங்க, சில பேர் ஒரு தடுமாற்றம், ஜாதியோட போதை, அதனால் கொஞ்சம் தடுமாற்றத்தில் ஜாதி கட்சிக்கு போடுறாங்க. சில பேர் இந்த கூத்தாடி போதை, அந்த சினிமா போதை, இதில் ஸ்லிப்பாகி போடுறது. மீதி ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் தட்டி தூக்கி அண்ணன் தெளிவாக நிறுத்திட்டாப்ல. எல்லாம் புலிப்படியாக மாறிட்டானுங்க. இப்போ அண்ணன் சீமான் எங்கே போனாலும் சும்மா புலிக்கொடி, ஒத்த கொடி, ஒரே கொள்கை கூட்டத்தில் பறக்குது. ஒட்டுமொத்த மக்களும் எங்கள் அண்ணன் சீமான் மக்களாக நிற்கிறாங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்தை ஒன்றால் காட்ட முடியுமா? அதிமுக பிரச்சாரத்துக்கு போதா அங்கே ஒரு 10 கோடி பறக்குது, திமுக பிரச்சாரம் போதா அங்கே ஒரு 15 கோடி பறக்குது. என்ன கிடையாது, பிச்சைக்காரநாட்டில் கலந்த மாதிரி எல்லாம். ஒரு கட்சினா ஒரு கொள்கை ஒரு கொடி, அவன் தான் என் மக்களுக்கு உண்மையாக இருப்பான். அது எங்கள் அண்ணன் சீமானும் புலிக்கொடி மட்டும்தான். விவசாய சின்னத்து வாக்கு செலுத்துங்க. அப்புறம் மாதிரி இந்த நாட்டை மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.